வணக்கம். ஒரு வீடு அப்படிங்கிறது கட்ட ஆரம்பிச்சவனே ஒரு வீட்டில் ஒரு உயிர் பலி அப்படிங்கிறது ஏற்படும். அப்படின்னாவே அந்த வீட்டில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உயிர் பலி ஏற்படும். ஏன்னா வேற திசைகள் பாதிக்கப்படும் பொழுது ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம், ஒரு நோய் நொடிகள்னால ஒரு பிரச்சனைகள் வரலாம், ஒரு வம்பு வழக்குகள் வரலாம், ஒரு சொத்து தகராறு அப்படிங்கிறது வரலாம், ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம், அல்லது குடும்பத்தில் பெண்கள் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். ஆனால் இந்த பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் வேற எதுவுமே வராது, உயிர் பலிதான் ஏற்படும். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எது ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒரு வீட்டுடைய மையப்புள்ளி. அப்போ ஒரு வீடு வடகிழக்கு மூலையிலிருந்து தென்மேற்கு மூலைக்கு ஒரு நூலை கட்டுறீங்க, ஒரு கட்டின வீட்டுக்கு. அதே மாதிரி தென்கிழக்கு மூலையிலிருந்து வடமேற்கு மூலைக்கு ஒரு நூலை கட்டுறீங்க. இது ரெண்டும் சந்திக்கிற அந்த இடம் தான் பிரம்மஸ்தானம் சொல்றோம், அந்த வீட்டுடைய மையப்புள்ளி. அப்ப அந்த மையப்புள்ளி அப்படிங்கிற இடத்துல ஒரு பில்லரோ ஒரு செவரோ அப்படிங்கிறது வந்துட்டால் கண்டிப்பா மிகப்பெரிய உயிர் பலியை ஏற்படுத்தும். அதை சரி செய்யாத வரையும் அந்த உயிர் பலிங்கிறது அந்த வீட்டில் இருக்கிற தலைமை பண்புல இருக்க ஏன் அந்த முதன்மையான நபருக்கு ஏற்படுதுன்னு சொல்றோம். அந்த பிரம்மஸ்தானத்தோட அதிபதி சூரிய பகவான். நவ கிரகங்கள்ல சூரியன் அப்படிங்கிறத பிரம்மஸ்தானம்னு சொல்றோம். அப்ப சூரியன்னா யாரு? ஒரு முதன்மையான நபர். இப்போ ஒரு நாடு இருக்கு, இந்த நாட்டுடைய முதன்மையான நபர் யாரு? பிரதமர். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலத்துல முதன்மையான நபர் யாரு? முதலமைச்சர். அதே மாதிரி ஒரு வீட்டுல முதன்மையான நபர் யாரா இருப்பாரு? ஒரு அப்பாவா இருப்பாரு அல்லது மூத்த சகோதரனா இருப்பாரு. அப்ப அவங்களுக்கு தான் அந்த உயிர் பலி ஏற்படும். ஏன்னா ஒரு மனிதனுடைய பிரம்மஸ்தானங்கிறது மனிதனுடைய தொப்புள் தான் அதோட பிரம்மஸ்தானம். நீங்க அளந்து பாருங்க, மனிதனுடைய தொப்புள் பகுதியிலிருந்து பாதை வரை இருக்கிற உயரமும் அதே மாதிரி அந்த தொப்புள் பகுதியிலிருந்து தலைவரை இருக்கிற உயரமும் சமமா இருக்கும். அதே மாதிரி வலதுபுறமும் இடதுபுறமும் சமமா சரியான இடத்துல அந்த தொப்புள் அப்படிங்கிற அமைஞ்சிருக்கும். அப்ப அந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் ஆத்ம கிரகம், ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். மனிதனுக்குடைய உயிர் அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிச்சு? அவருடைய தொப்புள் இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த தொப்புள் பகுதி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது முக்கியம். அப்ப இந்த பகுதியில இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஒரு செவரோ ஒரு பில்லரோ அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா வேற பிரச்சனைலாம் வராது, உயிர் பாதிப்பு தான் ஏற்படுத்தும். அப்போ ஒரு வாஸ்து நிபுணரா, ஒரு வாஸ்துல ஆர்வம் இருக்கிறவங்களா முத ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படாமல் ஒரு வீட்டை கட்டணும். அதே மாதிரி நீங்களே வாஸ்து பார்க்க போனாலும் சரி, இந்த வீட்டில் பிரம்மஸ்தானம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்த விஷயத்த பார்க்கணும். அப்போ அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா இது ஒரு உயிர் பாதிப்பை ஏற்படுத்தும். சூரியன்ற கிரகம் ஆத்ம கிரகம், ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அப்போ அந்த இடத்துல நம்ம தவறு செய்யும் பொழுது அந்த உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் ஏற்படும். அப்போ பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நன்றி.